வணக்கம். வேலூருக்கு அப்புறம் நம்ம எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, நம்ம சென்னை அடையாறில் பண்ணலான்னு இருக்கிறோம். ஜூலை 19th ஈவினிங் 5 மணிக்கு உங்களை சந்திக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் நம்ம ஏஐயோட இம்பேக்ட் வந்து ஐடி எம்ப்ளாயீஸ் மேலே எப்படி இருக்கும், அவங்க எப்படி பிளான் பண்ணணும், எப்படி அவங்க ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணுங்கிறத மெயினாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கீழே லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் வாங்கிக்கிங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 13,100 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆக்சுவலி அது 12,000 கீழே போயிருக்கணும். ஜி போட்ட டேக்ஸ்னால அது 13,100 இருக்குது. வெள்ளி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 220 வந்துருச்சு. நீங்கள் விற்க போனீங்கன்னா 210க்கு மேலே கடைக்காரன் வாங்க மாட்டான். உங்கள் தலையில் கட்டுறதுல 245 தலையில் கட்ட பார்க்குறான். வெள்ளி கதை அறுகதி ரூபா திரும்பி நீ இறங்கி 94.71. அதுக்கப்புறமா கச்சா எண்ணெய் விலை 73. இன்றைக்கி கார்த்தால மார்க்கெட்டு 73 பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் 175 வரைக்கும் ஏறிட்டு, அப்புறம் கரெக்டாக 24,000 கிட்ட க்ளோஸ் பண்ணுறதுக்கு 24,500 6ன்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது கிளியராக தெரிஞ்சது மேனிப்புலேட்டட் மார்க்கெட்டுன்னு. ஏன்னா இன்றைக்கி எஃப்ஐஐ லீவ் போட்டான் போல் இருக்குது. நாளைக்கு எஃப்ஐஐ பேட்டை தூக்கினா திரும்பி இறங்கிடும். பேங்க் நிஃப்டி 490 பாயிண்ட்ஸ் அப்பு. பேங்க் நிஃப்டியை ஏன் ஏற்றுறோன்னு எனக்கு தெரியல. ஏஐ ப்ராப்ளம்ங்கிறீங்க. ஏஐ ப்ராப்ளம்ங்கிறதுனால ஐடி 50% டவுனு. அந்த 50% டவுன் ஆச்சுன்னா அப்போ ஏஐயில் இருக்கிறவனுக்குலாம் வேலை போயிடணும்னு தெரியும். இந்த ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் லோன் கொடுத்து ஹவுசிங் லோன், கார் லோன், பர்சனல் லோன் கொடுத்தது எல்லாமே ஐடி சம்பளத்தை நம்பி. அப்போ அந்த அக்கௌண்ட்டெல்லாம் என்பி ஆகுங்கிற பயம் இருக்கணும். அப்போ உங்களோட இந்த பேங்க் நிஃப்டி ஏறக்கூடாது, பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து விடணும். அது எனக்கு புரியல எப்படி. ஏன்னா எல்லா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கும் கார்ப்பரேட் லோன்ஸ் கம்மியாகவும் ரீட்டைல் லோன்ஸ் ஜாஸ்தியாகவும் கொடுத்துருக்குறான். இப்போ ரீட்டைல் லோனால் லோன் கட்ட முடியல, கார் லோன் கட்ட முடியல, பர்ஸ் லோன் கட்ட முடியலன்னா அடுத்த இமீடியட் கொலாட்ரல், இமீடியட் டேமேஜ் வந்து பேங்க்குக்கு தான் வரும். ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டு எதை வாங்கணும்னு தெரியாமல் பேங்க்கை வாங்கி மேலே இழுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நல்ல பொசிஷனில் இருக்கிறோம். நம்ம பேங்க்கெலாம் கன்சிடர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஏதாவது சீப்பாக இருக்கிற 1-2 பேங்க்கு தான் அப்போ அது பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸு, அதுக்கப்புறமா ஆட்டோ பாசிட்டிவாக இருந்தது. ஐடி, ஃபார்மா, மெட்டல் இதெல்லாம் நெகட்டிவாக இருந்தது. ஐடி இண்டஸ்ட்ரியில் டிசிஎஸ் 50% விழுந்துருச்சு. 4,000 ரூபாய்க்கு விற்கும்போது நிச்சயமாக விழவே விழாது அப்படின்னா நீங்கள் அழுதீங்க. 3,000 கீழே போட்டு அப்புறம் பார்க்கலான்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிங்க. என்ன 29ல் இன்னும் இறங்குமானா இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன ஆகும்னா ஒரே பயத்தை கிளப்பி அப்புறம் சைக்கிளோட இன்னொரு சைட்டுக்கு வரும். இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ஆட்களை வேலைக்கு குறைப்பாங்களே தவிர அவங்க மார்ஜின் பெருசாக இப்போதைக்கு அஃபெக்ட் ஆகாது. அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் இப்போ பார்ப்பீங்க, எங்களுக்கு சம்பளமே ஏறலை, இது வந்து மற்ற வேலையோட கம்மியாக சம்பளம் கொடுக்குது, எல்லாம் கரெக்டு தான். அதனால் இப்போது ரொம்ப சாஃப்ட்வேர் ஐடி பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால் சம்பளம் ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி வந்து M&M 3%, கமர்ஷியல் வெஹிக்கிள் 1.7, சவுத் இண்டியன் பேங்க் 1.6, பஜாஜ் 1.5, ஹீரோ மோட்டார் 1.5, இண்டஸ்இண்ட் பேங்க் 1.4, டைட்டன் 1.2, கர்நாடகா பேங்க் 1.1, தங்கமில் ராக்கெட்டில் ஏறி போயிட்டே இருக்குது 1, டெக் மஹிந்திரா -2, மணப்புரம் -1.2. யூஎஸில் பெரிய பூகம்பம். நேற்று நீ நீசாக்குக்கு மேலே கை வைக்க முடியாதுன்னா இன்றைக்கி என்ன சொல்லிட்டான், நீ யாருடா சொல்கிறதுக்கு, யார் சிட்டிசன் யூஎஸ்ன்னு. அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்தா அது அமெரிக்கன் சிட்டிசன் தான். அது வந்து 14th அமெண்ட்மெண்ட் மூலமாக ப்ரொடெக்டடு, நீ இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டான். ஈரான் என்ன சொல்லிட்டான், நான் அமெரிக்காவோட நேராக பேச மாட்டேன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் என் கண்ட்ரோலில் தான் இருக்கும், நான் நினச்சா விடுவேன், நினச்சா பிடிச்சி வைப்பேன்னு கிளியராக சொல்லிட்டான். கோல்டு வந்து ஒர்ஸ்ட்டு குவார்ட்டர்லி ஃபால் இன் US டாலர் டேர்ம்ஸ் போயிடுச்சு. 13 வருஷத்தில் இதுதான் ஒர்ஸ்ட்டு குவார்ட்டர்லி ஃபால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அது வந்து 3,973லேருந்து 4,010 வரைக்கும் ட்ரேட் ஆகிடுச்சு. இப்போ 3,999ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த எஸ்எம்இ ஃபண்ட் ரைசிங்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் தான் அந்த மோட்டார் சைக்கிள் கம்பெனிலாம் அவங்க தலையில் கட்டினாங்க. அந்த ஃபண்டிங் ஆக்டிவிட்டி இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா இவி வரமாட்டேங்கிறான். இவினா இளிச்சவாயன், இந்த இளிச்சவாயனும் வரமாட்டேங்கிறான். மியூச்சுவல் ஃபண்டும் அதில் போடாது. அதனால் 90% குறைஞ்சிருச்சு.
சென்செக்ஸு 6 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடந்திருக்கு. நிஃப்டி ஐடி 6 வருஷம் லோ கிட்ட வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி டிஎஸ்சிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாமே நியர்லி 50% வந்துருச்சு. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு கழிச்சு இன்ஃபோசிஸ் ட்ரிபிள் டிஜிட்ல வந்தது. நியோல் டாட்டா வோல்டாஸோட சேர்மனாக ரிட்டையர் ஆயிட்டாரு. இது எதனாலன்னா மார்க்கெட்டு வந்து ஒன்றும் கிளியராக போடலை. பட் நான் சொல்கிறேன் என்னென்னு, அடுத்த வருஷம் அவருக்கு 70 வயசு ஆகுது. டாடா கம்பெனி ரூல் படி 70 வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு போகணும். அதனால் அவர் வந்து ஆல்ரெடி ட்ரெண்ட் போர்ட்லேருந்து சேர்மன் பொசிஷன் ரிசைன் பண்ணார். டைட்டனில் வைஸ் சேர்மனாக இருக்கார், அதையும் விட்டுருவாருன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட குரூப் கம்பெனி இந்தியன் ஹோட்டல் கம்பெனிங்கிறது 7000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 2030க்கு ஒருக்குள்ளே 700+ ஹோட்டலை கொண்டு வரணும். 15,000 ரெவன்யூ கொண்டு வரதுக்கு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. 15,000 crore டர்னும் வரும். 700க்கும் மேலே ஹோட்டலும் கன்சிடர் ஓன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மணப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், சாதாரண சர்வைலன்ஸ் போதாதுன்னு சொல்லி ஏஐ யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராசஸ் சிஸ்டம் எல்லாம் சேஃபாக இருக்கா, கோல்டு சேஃபாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு மெகாலனிக் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கான். அவங்கக்கிட்ட 100 பிரான்ச்சில் ட்ரை பண்ணி நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் காட்டுறீங்கன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு வந்து ஒரு எல்ஓஐ கொடுத்துருக்கான். ஸோ இந்த புதுசாக ஒரு ஃபண்டு வந்தோடனே பல பரிமாணத்தில் மாற்றம் தெரியுது. மணப்புறம்ங்கிறது கேரளா பேஸ் கம்பெனி, அந்த மெக்லானிக் க்ளவுடுங்கிறது ஹைதராபாத் பேஸ் கம்பெனி. இந்தியாவோட 2 வீலர்ஸ் வந்து ஜூன் மாதத்தில் அப்போயே ஏறிடுச்சுன்னு சொன்னேன் மேலேயே. இப்போ ஜூன்லேயே எகிரி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ 1,82,000 யூனிட் கிட்ட ஆல்மோஸ்ட் விற்றுட்டாங்க. சொல்பம் கம்மி. அது இந்த 2-3 மாதத்தில் விற்றுருப்பாங்க. டிவிஎஸ் நம்பர் 1, பஜாஜ் நம்பர் 2, ஏத்தர் நம்பர் 3, ஓலா எலக்ட்ரானிக்ஸு எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் குறைஞ்சி போயிருக்கு. குவாலிட்டி வால்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் பேரண்ட் கம்பெனிக்கு இதெல்லாம் கொடுக்க முடியாது, ராயல்ட்டிலாம் முதல்ல ஐஸ்கிரீம் விற்கட்டும் அப்புறம் ராயல்ட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. 2027 வரைக்கும் ராயல்ட்டி கொடுக்க மாட்டோம்னு அவங்களும் வாங்க மாட்டோம்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. கோத்தக் மஹிந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரைஸ் பேங்கோட ரீட்டைல் அண்ட் வெல்த் பிஸ்னஸை வாங்கிடுறாங்க. இது 29,000 கோடி பிஸ்னஸ்ஸு, 16,000 கோடி டெபாசிட்ஸு, 10,500 கோடி வந்து ஏஇஎம். நான் ஜேஎஸ்டபிள்யூட்ட காசு இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு காசுலாம் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய பப்ளிக் இஷ்யூ போட்டிருக்காங்கன்னாங்க. இப்போ கேகேஆர்கிட்ட போய் 400 மில்லியன் இன்ட்ரடியூஸ் பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணு, அப்போ தான் என்னால் எம்ஜியில் புது மாடலில் இறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்டு வந்து ஏஏஏ எல்லாம் பண்ணிடும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ 350 இன்ஜினியரை திரும்பி கூப்பிட்டு ஹியூமன் எக்ஸ்பர்டைஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வெளியில் போகிற எக்ஸ்போர்ட்ஸில் இந்த வருஷத்தில் ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் நிறைய எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அது இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஹெச்யூஎல் என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் ஏஷியா, தட் இஸ் இந்த அரபு நாட்டுகளில் நடந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வந்து விலைவாசியை ஏற்றிடுச்சு. கவர்மெண்ட் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் எங்கள் விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி போனால் போகுது, சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டர் விலையை 183 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் ரீட்டைல் சிலிண்டர் தான் டச் பண்ணலை. ஹவுஸ் ஹோல்டு ஆர்பிஐ வந்து ஃபார்வர்ட் பொசிஷன்லேயே ஷார்ட்டில் $111 பில்லியன் இருக்காங்க. இந்த ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணானே மார்க்கெட் எகிரிடும். புலிவால் பிடிச்ச மாதிரி விழுந்துட்டு அது பின்னாடி போயிட்டுருக்காரு. அதனால் ரூபா எப்போ வேணால் விழலாம். ஃபிஸ்கல் டெபிசிட்டு 1.6 lakh crore ஆயிடுச்சு ஏப்ரல் டு மே ஜூன் வரைக்கும். இது எல்லாமே நம்மளோட ஓவராலாக சுச்சுவேஷனில் இம்பேக்ட் இருக்கும். ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, பாண்டை பைபேக் பண்ணுறோம் நாங்கள், ஆனால் பாண்டை சப்மிட் பண்ணுறதுக்கு ஆள் வரல இன்னும். இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெட்டு 800 பில்லியன் கிட்ட போயிடுச்சு. அதனால் நம்மளோட ரிசர்வ்ஸும் டெட்டும் ஒரே லெவலில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு இன்னும் வீக் ஆகிட்டே போகும். உங்களுக்கு கோல்டு அவசரத்துக்கு வாங்கணுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டா வீட்டில் ஒரு கல்யாணம் வருது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக கோல்டு வாங்கணுன்னா வாங்குங்க. கோல்டு இன்னும் விழும். 6 மாதத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ஏற்றுறாங்கிறத பொறுத்து அமெரிக்கன் எக்கானமி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்க வெயிட் பண்ணுங்க.
நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.